இந்த சமைக்காத உணவு வகைகள்னு பாத்தீங்கன்னா அதிகமா அவல் பத்தி தான் சொல்லியிருந்தீங்க. இந்த அவல் அப்படின்னா என்ன, அதை எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, இந்த அவிலினுடைய வகைகள் என்ன, அவல் அரிசியை விட உடம்புக்கு நல்லதா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவல் பத்தினா நம்ம அரிசி வேக வச்சு சோத்தை வலிச்சிடுறோம், அந்த கஞ்சி வெளியே போயிருது, அதுல சத்துக்கள் எல்லாமே வெளியே போயிருது. அதாவது அந்த அவல் என்பது பாரம்பரிய மரபு வழியில் மாற்றப்படாம கூடிய அவலை அப்படியே என்ன பண்ண அதை பிரஸ் பண்ணி நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க. அதுல அந்த அவலை பாத்தீங்கன்னா 4-5 வகை இருக்கு. ஒண்ணு நைஸா பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு அவல் இருக்கு. கத்தி அவல் ஒண்ணு, கத்தி அவல் தான் நம்ம இப்ப சொன்ன சாதம் செய்யறதுக்கு கத்தி அவல் தான். நம்ம சாதம் சோறு எப்படி அரிசி எப்படி இருக்கு அந்த மாதிரி ஊற வச்சு போட்டோம், சோறு மாதிரி வந்துடாது, அதுக்கு பேர் தான் கத்தி அவல். ஒண்ணு பட்டை அவலுங்கிறது ஒண்ணு இருக்குது, பட்டையா இருக்கு அந்த அவல். இது பலகாரம் செய்யறதுக்கு, அந்த ஜூஸ் ஐட்டம் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அவல் பயன்படுத்திக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா அவல்ல பத்தி எல்லா வகையான சத்துக்களும் வேஸ்ட் ஆகாம இதை அப்படியே பிரஸ் பண்ணி கொடுத்துறாங்க. பயிரில் பண்ணி அப்படி நசி கொடுக்கறது தான், அது வேற ஒண்ணும் கிடையாதுல. அரிசி பயிரெல்லாம் அப்படி மிஷின்ல போட்டு அமுத்தி கொடுக்கறது தான் அரிசி. இதுல நைஸ் அவல் மட்டம் 3-4-5 வகைட்டு இருக்கு. கத்தி அவல் ஒண்ணு, நைஸ் இருக்கு, தூள் அவல் இருக்கு. இதெல்லாம் பொடிகள்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க. வெள்ளை அவல் அது அரிசியில போறது, நம்ம நாட்டு பொன்னி அரிசியில வருது, அந்த மாதிரி அரிசியில போறது வெள்ளை அவல். பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய அத்தனை அவளுமே நமக்கு சமைக்காத உணவுக்கு போட்டோம்னா நமக்கு எல்லா நோய்களும் குணப்படுத்தக்கூடிய அருமையான சிறப்பாக சொல்லலாம். சரிங்க. இப்ப அவல் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கெல்லாம் அதெல்லாம் பொறி கடலையில அது மாதிரி எல்லாம் போட்டுதான், பொரியில தான் போட்டு சாப்பிட்டு பார்த்திருக்கோம். ஆமா, பார்த்திருப்பீங்க. நல்லா ஈஸியா ஜீரணமாகும். அது நல்ல உணவு முறைக்கு ஏற்றதுதான். அதே தான் நான் சொல்றேன், இது உணவு முறைக்கு ஏற்றதுதான் அவளு. இந்த அளவுல பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு சீக்கிரம் செய்யக்கூடியது. இது வரைக்கும் மக்கள் தெரிஞ்சிருக்காரு. ஏன் அரிசியை தான் லைக் பண்றாங்க, அவள் ஏன் லைக் பண்ண மாட்டேன்றாங்க மக்களுக்கு தெரியல என்னன்ட்டு. இது அவள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இருமுக சாப்பாடு கூடிய நல்ல அருமையான ஒரு புதம் அரிசி. சீக்கிரமான நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசியில இருந்து தான் அவளே தயாரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப அரிசி ஒரு வேக வைத்த உணவு தானே. இப்ப அவளா தயாரிக்கிறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு அது கொதிநிலையோட அதனுடைய அந்த அழுத்தத்தை கொடுத்துதான் அதை அவலா மாத்துறாங்க. ஆமா, உருட்டா இருக்கிறது பட்டையா பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு சமைச்சது தானே. இவங்க என்ன கேட்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிற உணவு, அதாவது சமைச்ச உணவு அரிசி, அரிசியிலிருந்து சாதம் ஆகுது. ஆமா, இது அரிசியிலிருந்து அவல் ஆகுது. ஐயா, இது பாதி வேக்காடு அரிசி. முழுசு வேக வச்சு ஆவியெல்லாம் போக கிடையாதுல, அப்படியே பழைய பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதனால எந்த சத்து இழப்பும் இதுல, எந்த சத்து இழப்பு. அதாவது பாத்தீங்கன்னா சாப்பாடு ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாங்க, வலிச்சிடுறாங்க. அந்த கஞ்சியே வலிச்சு வெளியே கொண்டு ஊத்திடுறாங்க. குக்கர்ல வைக்கும் போது அந்த சத்துக்கள் எல்லாம் ஆவி திருப்பி ரொட்டேட் நம்ம, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட காத்து வெளியே விடும் போது வெளியே போயிருது, ஆக்சிஜன் காத்து வெளியே உள்ள இழுத்துக்கிறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு அந்த அரிசி வேகும் போது எல்லாம் கொள்ள திருப்பி எல்லாம் அந்த அழுக்கு எல்லாத்தையும் உள்ள வச்சுதான் பண்றோம் நம்ம. அப்போ அது நம்ம எனர்ஜி கிடையாதுல சாப்பாட்டுக்கு. இது பாத்தீங்கன்னா அப்படியே முழு அரிசியை ஃபைல் பண்ணி நம்ம குடுத்துறாங்க. அவ்வளவுதான். எதுவுமே வேஸ்ட் ஆவியாகி வெளியே எதுவும் போக போறதில்ல. அதான் சொல்றேன், அவள்ல நம்ம சத்துக்கள் அதிகம், அவளுடைய சத்துக்கள் அதிகம். அதனால வாரத்துக்கு அதாவது ஒரு வேளையினாலும் சமைக்காத உணவு முறையை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 3 முறை இருக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை. இப்ப நீங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல போயிட்டு வராங்க, பசிக்குதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒர்க் நிறைய இருக்கும். இன்னைக்கு எல்லாம் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டு வரீங்க, வீட்டுல கணவர் வேலை போயிட்டு வாங்க, பசங்க வந்தவொடனே சாப்பாடு கேட்கும் போனா ஒரு 5 நிமிஷத்துல அவளை எடுத்து தண்ணியில கொட்டி ஊற வச்சு கொஞ்சம் அது தவிர அதுல தண்ணி ரொம்ப ஊத்துற சாசனம் போயிடும். லிமிட்டான தண்ணி ஊற்றணும், ஊத்தி பேட்டு வச்சுன்னா ஊறிடும். ஊறினோம்னா அதுக்கு என்ன சாப்பாடு கேட்கறாங்களா, தயிர் சாதம் கேட்கறாங்களா, தயிர் ஒரு நம்மகிட்ட இருக்கும், தயிர் எடுத்து வெங்காயத்தையும் கொதிக்கல கொத்துவரை கலங்க வச்சு கலந்துட்டுன்னா ஊத்தி கலகி கொடுத்துட்டு முடிஞ்சு போகுது, அவங்க சாப்பிட்டுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம ஃப்ரீயா நம்ம எப்ப சாப்பாடு செய்யறோமோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சொன்னபடியே நம்ம கேசரி சொல்லல, கேசரி லட்டு தின்பண்டங்கள் எது கேட்டாலும் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்நாக்ஸும் இதுலயே நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகளே செஞ்சுக்கலாம். பாரம்பரிய உணவு முறையே செய்யறாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கேட்கறாங்க, ஸ்கூல்ல இருந்து வராங்க, வந்தவொடனே எனக்கு திங்கிறது குடும்பம்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், கொய்யா மாதுளை இருக்கு, பப்பாளி இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸா கட் பண்ணி துண்டுல போட்டு கொடுத்தோம்னா அவங்க ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது அருமையான உயிர் உள்ள உணவு பொருட்கள். அதுதான் அந்த மாதிரி பல வகைகள் நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்தோடனே அந்த மாதிரி கேட்கும்போது ஸ்நேக் ஐட்டங்கள் போய் கடையில வாங்காம இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமே.
இது மாதிரி கொடுத்தோம்னா அதாவது உடல் உபாதைகள் வந்து குறைவா இருக்கும். உணவு முறைகள் வந்து பாரம்பரிய உணவு முறைகள் எடுத்துக்கக்குள்ள நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் உடம்புல வந்து அதிகப்படுத்தும், அவங்களை பலப்படுத்தும். அது மாதிரி பலப்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்து சாப்பிடணும். இதான் நீங்க எல்லாமே 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் பண்ணலாம். இப்ப கலைக்கு போற நேரம் இது ரொம்ப ஈஸியான வேலையா? உடல் பாதிப்பு இல்லாம நம்ம இயற்கையான ஒரு உணவு வந்து இந்த மாதிரி அப்ப அதுல வந்து கொஞ்சம் தேன் சேர்த்திக்கலாம். இந்த பலவகை பாயம் செய்யும் போது லட்டு செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் தேன் சேர்த்திக்கிட்டா, இப்ப கேசரி சொன்னல, கேசரி அவல் லட்டு எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுல கொஞ்சம் தேன் மட்டும் ஒரு சேர் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து நீங்க போன் பண்ணி சொல்லுங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்ட்டு. சமைக்காத உணவு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற விதத்துல எடுத்துட்டுனாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு 4 முறைனாலும் எடுத்துக்கணும். ஒருவேளை எப்ப நேரம் இருக்குதோ அப்ப உங்களுடைய வேலைகள் பொறுத்துதான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா நான் சாயங்காலம் தான் எடுத்துக்கலாம் கழிச்சு காலையில உங்களுக்கு வேலைகள் எப்ப இது இருக்கோ, எனக்கு வேலை ஈஸியா இருக்கு, நான் இது காலையில செஞ்சு நான் டிஃபன் ஸ்கூலுக்கு போக இது கலைக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஏன்னா புளி சாதம் புளிய கரைச்சி விட்டு மேல ஊத்தி விட்டு புளி சாதம், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள், எல்லாத்துக்கும் உப்பு. சரிங்க. இது வந்து சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவு முறைகளை சாப்பாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சாப்பாடு, இது வேகாத சாப்பாடு, கழிவுகள் தங்காது. இது மாப்பிள்ளை சம்பா கூட எத்தனை அரிசி கருப்பு கவுனி இருக்கு, சீர சம்பா, மாப்பிள்ளை சம்பா, எல்லா அவளும் நம்ம கிட்ட அவைலபிள்ங்களா? ஸ்டாக் இருக்குங்களா? எல்லாம் எங்கிட்ட எல்லா ஸ்டாக் எல்லா அவளும் இருக்கு. பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய அத்தனை அவளும் நம்ம கிட்ட இருக்கு. இத்தனைக்கும் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் தான் போடணும். இதுக்கெல்லாம் கலக்கிறதுக்கு மெயினா அவளு நாட்டு சர்க்கரை மட்டும் தான் செய்யணும். காய்கறிகளை பொறுத்தவரை எல்லா காய்கறியுமே நாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பொரியல் எடுத்துக்கிட்டோம்னா பொரியல வந்து முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது தேவையான நல்லா சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை வந்து பழையங்கால முறைகளை வந்து சமைக்காத உணவு முறைகள் தான் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, நீ நீ பெரியவங்க எல்லாம் பாருங்க 110 வயசு இருக்கிறாங்க, அதிகம் உடல் வலிமை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். ஆமா, அது நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறது ஒண்ணுதான், பார்த்தது ரொம்ப குறைவான விவாதம் பார்த்திருக்கோம். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்து மாறிடுச்சு அப்படின்றது. சமைக்காத உணவு வகைகளை வந்து நம்ம அதாவது வாரத்துக்கு 4 நாட்கள் இல்ல அப்படியும் இல்லைன்னா டெய்லி ஒரு வேலைனாலும் ஒரு டைம்னால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல உணவா தான் இருக்கும். அதே உணவு எடுத்துக்கலாம். ஜூஸ் ஐட்டங்கள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஜூஸ் எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கீரை ஜூஸ், கீரை எல்லா கீரையும் எடுத்துக்கணும். அந்த ஜெல்லு மட்டும், அந்த தண்ணி மட்டும் அரைச்சி அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட நாலு சக்கரை, ஒரே ஒரு சின்ன வாழைப்பழம், நாட்டு பழம், அதாவது கற்பூர வாழைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு அரைப்பழம், அவ்வளவுதான். அதை போட்டு மிக்சி போட்டு அரைச்சு கலையை குடிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜூஸ். ஜூஸுக்கு எல்லாத்துக்கும் தலை அந்த இதுதான், கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அரைச்சிக்கிட்டீங்களா அது தேவை 4 சக்கரை, ஒரு வாழைப்பழம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை கூட. அந்த டேஸ்டுக்காக வேற ஒண்ணும் கிடையாது. இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், வளமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருமைங்க, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திக்கலாம். சமைக்காத உணவு வகைகளை பத்தி ஐயா வந்து இந்த வீடியோ பதிவுல எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த இதுல பாத்தீங்கன்னா அதை எப்படி செயல்முறை விளக்கத்தோட இப்ப வந்து அவல் தயிர் சாதம் செய்யறது எப்படி, அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி அப்படின்னு சொல்ல இருக்காரு. இன்னைக்கு பாரம்பரிய நம்மளுடைய சமைக்காத உணவு வகைகளை மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பதிவா பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ச்சியா பாருங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் எங்க சேனலுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றி. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.